ரொம்ப நல்ல நாள், அட்டகாசமான நாள். இவங்களை பொதுவாக நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், வேலை எதையுமே கண்டுக்க மாட்டேன். அதனால இந்த அரசியல் வந்து கொஞ்சம் அதிமுக பற்றி ஒரு 5 வருஷம் ஒன்றும் பேசணும்னு கிடையாது. கொஞ்சம் 3 வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்போ இருக்கிற கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி கட்சி, இன்னும் வேறு ஏதாச்சும் கட்சியெலாம் வந்து பழனிசாமி இருக்கிறவங்க திமுக பக்கத்து தலையை வச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பழனிசாமியை வச்சுக்கிட்டு ஆடுறானாங்கல்ல சில அயோக்கிய பசங்க, ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. டேய், சிரிப்பாக சிரிக்க வச்சு பார்க்குற பாருங்கள. சரி ஒரு வாரத்தில் போயிடுவான், அப்புறம் அங்கே பதவி எழுதுறோம் அப்படின்னு சொன்னேன், அது மாதிரிலாம் நடக்கலை அப்படின்ட்டு அப்புறம் பிரிஞ்சு போனால் திரும்ப காலடி விழுந்த மாதிரி ஒரு மாயம் அப்படிங்க முட்டை பசங்களா எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா சரின்னு சொல்லியிருக்கு. கட்சி அழிக்காத பழனிசாமி அழிக்கிறதுக்கான நடவடிக்கை நடக்குது. இதுதான் புதிய நடக்குது. வேறு ஒன்றுங்க பழனிசாமியோடைய அதிகார பலத்தால் கிடையாது. பழனிசாமி நிலைமை எப்படின்னா, நம்ம அரசியல் வாழ்வு செத்து போச்சு. இந்த சவப்பெட்டியில் படுக்க வச்சு அவன் அரசியல் வாழ்வு படுக்க வைக்கப்பட்டு இன்னும் கடைசியாக கதவு மூடி கடைசி ஆணி அடிக்காத வெயிட் பண்ணுது. ஏன்னா இன்னும் பார்க்க வேண்டியவங்களாம் வந்துருங்க. ஏன்னா இப்போ வாழ்நாள் இருக்கும்போது சில பேர் இப்போ எனக்கே பிடிக்காத நான் செட்டன்னு வச்சுக்க, ஆனால் என்னடா நல்லா போய் தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் என்ன மறந்து பார்த்தாலும் பார்ப்பீங்க. அது பார்த்தோம் பழனிசாமியோடைய அரசியல் வாழ்வு செத்து சாவப்பேட்டியில் இருக்குது. எல்லாம் ஒரு தடவை ஐயா மோகத்தை செத்த அரசியல் வாழ்வு மட்டும்தான் சொந்த வாழ்க்கை சொல்கிறேன். அந்த அரசியல் வாழ்வு செத்த அந்த சாவப்பேட்டி அந்த அரசியல் வாழ்வு செத்து போச்சு. அது சாவப்பேட்டியில் இருக்குது. அந்த செத்து போன அரசியல் வாழ்வை பழனிசாமி அரசியல் வாழ்வை எல்லாம் கடைசியாக ஒருத்தர் வந்து பார்த்துங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்புறம் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூடிட்டு கடைசியான லாஸ்ட் நெயில் வில் பி நெயில் ஹேமர். அதுதான் பழனிசாமியோட தேவையில்லாம நடந்தது. பழனிசாமிக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது. இது வரைக்கும் அதிமுக ஆட்சி வாழ்க்கையில் சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் அரசியல் வாழ்க்கையே கிடையாது. அது வந்து கொஞ்சம் கட்சியிலேருந்து கொஞ்சம் எம்எல்ஏக்கள், இப்போ கூட வந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, பிரிஞ்சு போய் கூட வந்த எம்எல்ஏக்கள் வந்தால் பிரச்சனை தீர்ந்ததில்லை. 30 மாவட்ட செயலாளர் நீக்கி புது மாவட்ட செயலாளர் போட்டப்ப சட்டமன்ற உறுப்பினர் இப்போ மத்தியில் பிரச்சனையை ஒரு 30 மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பிரச்சனை மாற்றிட்டான். இனிமேல் புதுசாக இருந்தாலும் வந்து பழையவங்களும் அவனை பதவி கொடுக்க இருந்தாலும் வந்து இப்போதைக்கு சொல்லுவானுங்க, எல்லாம் ஒத்துழைக்கணும்னு சொல்லுவானுங்க. எல்லாம் எதுக்கு? புலி பதுங்குவது பாய்வதுக்கு தான். ஸோ ரொம்ப ஆடாதீங்கடா. அவங்க சவால் விடுறேன். பழனிசாமியை ஆதரிக்கிற ஐயோக்கிய பசங்க எல்லாரையும் போயிட்டு ஒரு சில வாரங்கள் பழனிசாமியே சமப்பேட்டியில் அது கதவு மூடி பழனிசாமி அழிக்கப்பட்டுட்டான். அதை இனிமேல் அந்த சவப்பேட்டியை காலி பண்ணணும். அரசியல் வாழ்க்கை செத்ததில்லை, அதை புதைக்கணுமா எரிக்கணுமான்னு அதை முடிவு பண்ணி செஞ்சிருவோம். ஒரு செய்தி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறேன் கிடையாது, ஆனால் பழனிசாமி அழிக்கப்பட்டுட்டான். அது உங்களுக்கு எல்லாம் இப்போ எல்லாம் சாவு செய்தி மாதிரி. அந்த அரசியல் வாழ்வு செத்துட்டான்ற சாவு செய்தி எல்லாருக்கும் போயிருக்கு. எல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க, கடைசியில் பார்க்குறாங்க. கடைசி ஈமக்கிரிகள்லாம் அந்த நாய்க்கு நடக்கும். கொஞ்ச நாள் தான், அதிக நாள் கிடையாது.